பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கும் நம்ம தேவனை துதிக்க போறோம், நன்றி செலுத்த போறோம். எதுக்காக? அதே சங்கீதம் 136வது அதிகாரம் 23வது வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மளோட தாழ்வுல நம்மளோட ஒரு நிலைமை குறைஞ்சு போகச்சு, நம்மளோட ஒரு அந்தஸ்தோ இல்ல ஒரு ஆஸ்தியிலயோ இல்ல நம்மளோட வாழ்வாதாரத்துல நம்ம ஒரு ஏற்ற நிலைமையில இருந்தவங்க நம்ம கொஞ்சம் இறங்கி வரச்சே, இல்ல நம்மளுக்கு ஒரு ஒரு பிரச்சனை போராட்டம் ஒரு துன்பம் வரச்சே, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணுமா? தேவனை நம்ம துதிக்கணுமா? ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அவர் தான் நம்மள நினைச்சவரா இருப்பார். யோசிச்சு பாருங்க, பல நேரத்துல சொந்த பந்தம் கைவிட்டிருக்கலாம், உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் கைவிட்டிருக்கலாம், நம்மளோட ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் இழந்திருக்கலாம், நம்ம படிப்பு இருந்தோம் வேலை இருந்தோம், ஏதோ ஒரு பிரச்சனைனால நம்மளுக்கு எதுவுமே உதவாம போயிருக்கலாம். ஆனா எப்படிப்பட்ட நிலைமையிலும் நம்ம தாழ்விலும் சரி நம்ம உயர்ந்தாலும் சரி நம் தேவன் நம்மள நினைத்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிற வயத வசனம் சொல்லுது, நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தர, நம்ம தாழ்வுல நம்மள நினைச்ச தேவனை நம்ம துதிக்கணுமா, அவருக்கு நன்றியோடு இருக்கணுமா, அவரை உயர்த்தணுமா. ஏன்னா உங்களால கூட உங்களோட அந்த தாழ்வு நிலைமையில உங்களுக்கு உதவி செஞ்சிருக்க முடியாது. நீங்களே கூட ஒரு என்ன சொல்லியிருக்கலாம், ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில ஒரு ஹோப் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான்னு நீங்க அந்த ஒரு நிச்சயத்துக்கு வந்திருக்கலாம், இல்ல அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனா அந்த தாழ்விலும் வாழ்க்கையில ஏற்றங்கள் குறைவுகள் எது வேணாலும் வரலாம், ஆனா அந்த தாழ்வுல கூட நம்மள கைவிடாத தேவன், நம்மளை நினைக்கிற தேவன். இந்த இடத்துல நினைச்சு பார்க்க யாருமே இல்லையே, நான் நல்லா இருக்கச்சே எல்லாரும் என்ன சுத்தி இருந்தாங்களே, என்கிட்ட காசு பணம் இருக்கச்சே என்ன பின்னாடி வந்தாங்களே, என்கிட்ட இருந்து வாங்கிக்கடிச்சே எல்லாரும் இருந்தாங்களே, இப்ப என்கிட்ட ஒண்ணு இல்லைங்கச்சே என்னை யாரும் நினைச்சு கூட பார்க்கலையேங்கிற ஒரு இதுல நீங்க இருக்கலாம். ஆனா உங்களை நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அதற்காக அவரை நன்றி சொல்லி அவரை துதிங்க. சங்கீதம் 136:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவன் இருக்கிறபடியினால நம்ம அவரை துதிப்போம். ஆமீன். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, எங்களுடைய தாழ்வில் ஆண்டவரே மனிதர்கள் மறந்திருக்கலாம், ஏன் நாங்களே கூட ஆண்டவரே அந்த ஹோப்பா எங்களை கிவ் அப் பண்ணிருக்கலாம் ராஜா. ஆனா ஆண்டவரே எங்களை நினைக்கிற தேவன், எங்களை நினைக்கிறது மாத்திரம் அல்ல, அதுல இருந்து எங்களை அந்த தாழ்விலிருந்து எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.